கேபிஒய் பாலா இப்போ ஒரு புது படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. அத பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். கேபிஒய் பாலா அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில நெறைய ஷோக்கள்ல அவர் வந்து போயிருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, கலக்கப் போவது யாரு சீசன் 6ல தான் வந்து அவர் வராரு. சீசன் 5 வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொடங்குனாங்க. அது வந்து ஒரு ஹைப்ப ஏத்தி குடுத்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 6ல இவர் வராரு. இவர் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில அவருக்கு தெரிஞ்சது அமுதவாணன் மட்டும் தான். அதாவது விஜய் டிவிலயே இருக்கிறவர் தான் அவரு. பிக் பாஸ்லுடைய சீசன் 6ல கூட அவர் வந்திருப்பாரு. அமுதவாணனுடைய உதவியில தான் அவர் வராரு. அவர் ரூம்ல தான் தங்கி இருக்காரு. கலக்கப் போவது யாரு ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு அவர் வாங்கி குடுக்குறாரு. அவருடைய சப்போர்ட்ல தான் அவர் உள்ளவும் வராரு. ஃபர்ஸ்ட்டு யாராலயும் வந்து அவர் கவனிக்கப்படல அப்படிங்கிறது தான் ஒரு ஒல்லியான தோற்றம். அதாவது நெறைய கவுண்டர் காமெடி குடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட்டு அவர் கவனிக்கப்படல அப்படின்னாலும், போக போக எல்லாருடைய கவனமும் அவர் மேல வந்தது. அந்த சீசனுடைய டைட்டில் வின்னராவும் வந்தாரு. அந்த சீசனுக்கு 2 டைட்டில் வின்னர் இருந்தாங்க. ஒண்ணு வினோத் அப்படிங்கிறவரு, 2வது கேபிஒய் பாலா. அதுக்கப்புறம் விஜய் டிவிலே சின்ன சின்ன ஷோக்கள்ல அவர் வந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய பேர வாங்கி குடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளி. குக்கு வித் கோமாளி முதல் 2 சீசன் வந்து புகழ் அவர்களுக்கு நெறைய பேர வாங்கி குடுத்தது. அதுக்கப்புறம் 3வது சீசன்ல இவரும் வந்து கலந்துக்கிறாரு. இவர் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் விஜய் டிவிய விட்டு கொஞ்சம் வெளில வந்துட்டாரு. நெறைய ஷோக்களுக்கு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நெறைய உதவிகள் வந்து செஞ்சுகிட்டு இருந்தாரு. வழியில பார்க்குற மக்கள், அப்புறம் ஆஸ்பத்திரியில உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு பணம் குடுக்குறது, இந்த மாரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு பின்னணியில ராகவா லாரன்ஸ் இருக்காரு. அவருடைய உதவியோட தான் இவர் பண்றாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லத யார் பண்ணா என்ன? கேபிஒய் பாலாவும் அத பண்ணிட்டு இருந்தாரு. அதிகமா இவருக்கு நல்ல பேர் கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில சாலைகளே சரியா இல்ல. அந்த கிராமத்துக்கு ஆம்புலன்ஸே வர தயங்குறாங்க அப்படின்னும்போது, அந்த கிராமத்துக்கு இவர் ஆம்புலன்ஸ் வாங்கி குடுக்குறாரு. இதன் மூலியம் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே இருந்தாரு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் சில ஷோக்கள ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் ஒரு படத்தில ஹீரோவா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாரியான செய்தி வந்திருக்கு. இத ராகவா லாரன்ஸ் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில வந்து அவரே அறிவிச்சிருக்காரு. அதாவது #01 பாலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த படத்த இயக்கப் போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரீப் அப்படிங்கிறவர் தான் இயக்கப் போறாரு. இதுக்கு முன்னாடி ரணம் அப்படிங்கிற ஒரு படத்த அவர் இயக்கியிருக்காரு. அது இல்லாம ஒரு 4, 5 படங்கள் அவர் இயக்கியிருக்காரு. இது ஒரு 5வது படம்னு நெனைக்கிறேன். இதில தான் கேபிஒய் பாலா வந்து ஹீரோவா நடிக்க போறாரு. அவங்க கூட நமிதா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க. அதாவது உழைத்தால் யார் வேணா பெரிய மனிதரா ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு கேபிஒய் பாலா வந்து ஒரு நல்ல உதாரணம். சென்னைக்கு வரும்போது ஒரே ஒரு பை அதுதான் அவருக்கு துணையா இருந்திருக்கு. அமுதவானுடைய சப்போர்ட்ல உள்ள வந்து இன்னைக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ வந்து அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கும்போது, கேபிஒய் பாலாவ பார்க்கும்போதே பெருமையா இருக்கு. உங்களுக்கும் அந்த பெருமை இருந்தா அந்த வீடியோவ லைக் குடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.